இந்தியாவுல மொபைல் சந்தை ரொம்ப பறந்ததுங்க. டிஆர்ஏஐ தரவின்படி நாட்டுல 116 கோடிக்கும் மேற்பட்ட மொபைல் இணைப்புகள் இருக்கு. இந்த சூழல்ல ஆர்பிஐ உடைய இந்த முன்முயற்சி செயல்படுத்தப்பட்டா வங்கிகள் பாதுகாப்பா இருப்பது, வாடிக்கையாளர்கள் தவணை தொகை நேரத்துல செலுத்த வேண்டிய அழுத்தமும் அதிகரிக்கும். ஏற்கனவே சில நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர் தவணை செலுத்தல அப்படின்னா போன்ல நிறுவப்பட்டிருக்கிற சிறப்பு ஆப்பின் மூலமா இந்த சாதனத்தை லாக் செய்யற முறையை பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா கடந்த வருஷம் ஆர்பிஐ இந்த நடைமுறையை உடனடியா நிறுத்துமாறு வங்கிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்போ புது விதிமுறைகளோட இந்த நடைமுறை மீண்டும் கொண்டு வரப்பட இருக்கு. இந்தியாவில் இன்னைக்கு பெரும்பாலான மொபைல் போன்ஸ் சிறிய தனிநபர் கடன்கள் அல்லது தவணை முறையில தான் வாங்கப்படுது. 2024 வெளியான ஹோம் கிரெடிட் பினான்ஸ் ஆய்வின்படி மின்னணு சாதனங்கள்ல 1/3 பொருட்கள் தவணை முறையில வாங்கப்படுது. இதனால வங்கிகளுக்கு சிறிய அளவிலான கடன் சுமைகள் அதிகமாகிட்டு வருது. இதை சமாளிக்க ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியா ஒரு புது நடவடிக்கையை பரிசீலனை பண்ணிருக்காங்க. அதாவது தவணையில மொபைல் போன் வாங்கினவங்க பணம் செலுத்தாம விட்டுட்டாங்க அப்படின்னா பேங்க் அந்த போனை தூரத்திலிருந்து தானாகவே லாக் செய்யற அதிகாரத்தை பெறலாம். இதற்கான அனுமதி கூடிய சீக்கிரத்துல வழங்கப்படலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நடவடிக்கை வங்கிகளுடைய மோசமான கடன் சுமையை குறைப்பதாகவும் செய்யப்பட்டிருக்குங்க. புதிய விதிகளின்படி வாடிக்கையாளர் முன்பூர்வ சம்மதம் கொடுத்தாதான் போன் லாக் செய்யப்படணும். மேலும் வங்கிகளும் நிதி நிறுவனங்களுக்கும் போன் லாக் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற தனிப்பட்ட தகவல்களை அணுகுவதற்கு அனுமதி இருக்காது. இப்படி வங்கிகள் அவங்களுடைய சின்ன கடன்களை மீட்டெடுக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதோட வாடிக்கையாளர்களுடைய தனிப்பட்ட தகவல்களும் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு இப்போ செய்திகள் வெளியாகி இருக்கு.